என்ன கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இங்கே உங்கள் மருமக இருக்கா பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு. அவளை கேள்வி கேளுங்க மச்சான், நான் தான் கிளம்புறேன். உங்களுக்கு என்ன, நான் வெளில தானே போனோம், போயிட்டே இருக்கேன் நான் அப்படின்னு வந்து இப்போ கோவப்பட்டு இப்போ பழனிவேல் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பழனிவேல் கடை ஆரம்பிக்கிறது கோமதிக்கு பிடிக்கவே இல்லை. அதாவது தனியாக கடை ஆரம்பிச்சு பெரிய ஆயிடுவான் போலவன் அப்படிங்கிற மாதிரியே வந்து ஏன்டா எங்ககிட்ட சொல்லலை, ஏன் எங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு அவங்க கோவப்பட்டுட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்போ பாவமாக நின்றுட்டு இருக்காரு பழனிவேல். ஆனால் இப்போ வந்து ஆறுதல் சொல்கிறது எல்லாமே வந்து பாண்டியனாக இருந்தாலும் கூட பாண்டியன் திருப்பி நாளைக்கே ஒரு பல்ட்டி அடிச்சிடறாரு. என்னாச்சுன்னா வந்து கடை தன்னுடைய கடைக்கு ஆப்போசிட்ல இருக்குங்கும் பொழுது நீ பேசாம ஏதாவது கண்காணாத தூரத்துல ஒரு ஓரமா கடை போட்டு இருப்பான்னு பார்த்தா நம்ம கடைக்கு நேர் எதிர்த்தாப்புல, அதுவும் அதோட பெரிய கடையா போடுற அளவுக்கு உனக்குலாம் திமிருத்தனாவிட்டு வந்துருச்சு. அதான் உன்னெல்லாம் பார்த்தாலே தெரியுதுடா, நான் வந்து உன்னை தூக்கிட்டு வந்து அந்த பாம்புக்கு பால் வார்க்கிறதுங்க வாங்கல அந்த மாதிரி உன்னை வச்சு பால் வார்த்திருக்கேன் நான் அப்படின்னு கோவப்பட. மச்சான் எனக்கு தெரியாது மச்சான், கடை இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, கடை ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நல்ல இடம் பார்த்தாச்சு அப்படின்னு மட்டும் தான் அண்ணனுங்க சொன்னாங்க, எனக்கு அதை தாண்டி ஒன்றுமே தெரியாது மச்சான் அப்படின்னா. ஆமாம் அப்படியே பெரிய பாப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது, வாயில் விரல் வச்சா கடிக்க தெரியுமாடா, இல்லை அது கூட தெரியாதா உனக்கு, டேய் 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 இதெல்லாம் வந்து காதில் பூ வச்சுட்டு வேணாச்சிருப்பான், அவன்கிட்ட போய் சொல்கிறான், என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கோவப்பட. டக்குன்னு இந்த பக்கம் சரவணா வேற, என்னமாமா இது எங்கே போய் கடை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு பேசும்பொழுது கதிர் தான் வந்து எங்கே கடை ஆரம்பிச்சா என்ன, மாமா நல்லா பிஸ்னஸ் பண்ணால் அவர் கடைக்கு ஆள் வர போகிறாங்க, இங்கே வந்து அப்போ நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணாமல் நம்ம கடைக்கு ஆள் வர போகிறாங்க, எல்லாம் ஒன்று தானே, இப்போ என்ன நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புல கடையே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா, இவர் கடை இல்லைன்னா வேற ஏதாவது கடை வரும்ல அப்படிங்கும் பொழுது வந்து டே பெரிய மனுஷா ரொம்ப ஓவராக பேசாத, பேசாமறா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ தான் பாண்டியன் ஒரு பயங்கரமான வார்த்தையை விடுறாரு. என்ன அப்படின்னா வந்து டேய் துரோகி பழனிவேலு, ஒன்னெல்லாம் வந்து 9ஆம் கிளாஸ்லேருந்து வந்திருக்கான், இவன் நம்ம வீட்டில் ஒரு புள்ள மாதிரி, எனக்கு பிறக்காத பிள்ளைன்னா வளர்த்தன்ல, தெரிஞ்சிருச்சுடா, எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ எப்படி ஒரு நம்பிக்கை துரோகின்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும் போதே வந்து கொஞ்சம் லைட்டாக கட்டுப்படுத்த ட்ரை பண்ண கோமதியுமே, ஆமாண்டா நீ துரோகி தான்டா, ச்சே உன் பொண்டாட்டி நேற்று வந்து நீ அடிமை மாதிரி உன்னை நடத்துகிறோங்கிறா, அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்போவே தோணுச்சு இவன் சொல்லாமலா அவள் சொல்லியிருப்பா அப்படின்ட்டு, அப்போ நீ புலம்பும் போது புலம்பிருக்க என்ன அடிமை மாதிரி நடத்துகிறாங்க, என்ன இந்த வீட்டில் ஒரு மாதிரி நடத்தலை அப்படின்ட்டு, உரிமையோட தானடா அவனை வேலை வாங்கணும், அதில் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உடனே இப்போ இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுதே டக்குன்னு பாண்டியன் அடுத்து என்ன சொல்கிறாரு, டே இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, கடையில் கொஞ்சம் நாளாகவே பணம் காணாமல் போயிட்டுருக்கு, 500 1000, முந்தா நேற்று கடையில் வந்து பார்த்தா 10,000 ரூபா காணும், இந்த பஞ்சாயத்தை தனியாக வச்சுக்கலான்னு இருக்கும் போதே இந்த ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் என் வீட்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதனால் அதை சொல்லாமல் இருந்தேன், 10,000 ரூபாய் காணும், அப்போ உன் கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே இது நாள் வரைக்கும் இந்த கடையில் வேலை பார்த்ததுக்கான சம்பளத்தை நீ ஏன் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் என்ன பண்ணியிருக்க, கல்லால் வந்து பாக்கெட்டில் பணத்தை அள்ளி போட்டு இப்போ புது கடைக்கு ஜாமான் வாங்கி போட்டிருக்கியா, ஏன்டா வெக்கமா இல்லை உனக்கெல்லாம், சி கொஞ்சம் கூட வந்து ஒரு நேர் வழியில் பிழைக்கிறதுக்காக உனக்கெல்லாம் வந்து சொல்லித்தரலையா யாரும், இதை நான் தான் உன்னை வளர்த்தேன் வேற சொல்லிக்கிட்டு இருந்தேன், பாய முதல்ல கழுவணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க டக்குன்னு வந்து போதும் மச்சான் நிறுத்துங்க அப்படின்னு கத்திட்டு, சும்மா கண்டபடியெல்லாம் சேர்த்து ஏமலை போடாதீங்க அப்படின்னா, என்னடா வாய் நீழுது, என்னடா குரல் ஒசருது அப்படின்னா, ஒசரதான் மச்சான் செய்யும், எத்தனை நாள் தான் ஒருத்தன் அமைதியாக இருக்க முடியும், நீங்கள் செஞ்ச காரியெல்லாம் சரியா, நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி யோசிங்க அப்படிங்கும் போது எல்லாம் அதிர்ச்சியாக, சுகன்யா அடிமை மாதிரி நடத்தினேன் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க, அடிமை மாதிரி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான், ஆனால் அதை நான் சொன்னதே இல்லை, ஒரு நாள் கூட சொன்னதில்லை, ஏன்னா அது நம்ம கடை, நானும் வேலை செய்கிறேன், நம்ம கடையில் வேலை செய்கிறேன்னு மட்டும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தீபாவளி அதுவும் தலை தீபாவளி, ஏன் உங்கள் பிள்ளைங்க யாரையாச்சும் அனுப்ப வேண்டியதானே, அனுப்பலையே நீங்கள், என்ன தானே வந்து தலை தீபாவளி அன்னைக்கு போடா அப்படின்னீங்க, போயிட்டு வந்தேன், ஆனால் வந்து இன்னொரு நாள் என்ன பண்ணீங்க, அப்போ என்ன காரணத்தால் இருக்கலாம் அப்படின்னா, டேய் ஏன்னா வந்து உனக்கு தான் அந்த விவரம் தெரியும் அப்படின்றீங்க, அப்போ ஓகே உனக்கு தான் விவரம் தெரியும், நான் தான் இந்த கடையில் நிறைய விஷயங்களை கற்று வச்சிருக்கேன் அப்படின்னா, இன்னொரு நாள் நேற்று வந்து தங்கமயில் அப்பா முன்னாடி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா வந்து இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் அப்படித்தான் அப்படின்னு வந்து அவர் சொல்ல, ஏன்டா இத்தனை நாள் இருக்க சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருக்கான்னு பார்க்குறியா, சோம்பேறி பேரே அப்படிங்கிறீங்க, அப்போ எது உண்மை, சோம்பேறி பேரா இல்லை விவரமானவனா, கடையில் எல்லாம் தெரிஞ்சவனா இல்லை ஒன்றும் தெரியாதவனா, ஏதாச்சும் ஒரு பக்கம் நில்லுங்க மச்சான். இதே மாதிரி வந்து பணம் திருட்டு போச்சுன்னா யாரை திட்டுறீங்க அப்படின்னா வந்து கதிரோ இல்லை பழனிவேலோ, இந்த பழனிவேல் தான் இப்போ கடையில் இருந்தான், அப்போ அவன் தான் திருடி இருக்கணும், உனக்கு அவனை பற்றி தெரியாதுப்பான்னு ஏன் பொண்டாட்டிகிட்ட சொல்கிறீங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு தப்பான விஷயம். அப்பெல்லாம் நான் அமைதியாக தான் இருந்தேன், அடிமையாக தான் வாழ்ந்தேன், அடிமைங்கிறது என்ன தெரியுமா, நமக்கு வந்து அநீதி நடக்குதுன்னு தெரிஞ்சும் நம்மளை எல்லாரும் வந்து பிடிச்சி அடிக்கிறானுங்க, நம்மளை வந்து நம்மளோட உரிமையெல்லாம் பறிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் பேசாமல் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அடிமையாக தான் வந்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு மச்சான் யாருக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. கூடவே இப்போ என்ன சொன்னீங்க, பணத்தை திருடி பாக்கெட்டில் அள்ளி போட்டுட்டு அந்த காசை வச்சு அந்த கடையை ஆரம்பிக்கிறேன்னா, எனக்கு அந்த கடையில் நான் சொன்னேன்னா எப்போவோ இதே விஷயத்த சொல்லியிருக்காங்க, உனக்கு பெரிய கடையாக வச்சு தரேன், சூப்பர் மார்க்கெட்டாக வச்சு தரேன்னு சொல்லும்பொழுது தான் எங்கள் அக்கா கூட இருக்கணும்னு தான் நான் சொன்னேன். இப்போ சுகன்யாவை பற்றி பேசியும் எங்கள் ஆத்தா என்கிட்ட திருப்பியும் பேசினதுனால சரின்னு ஒத்துக்கிட்டு இந்த கடையை இங்கே வச்சிருக்காங்கன்னு கூட தெரியாமல் அங்கே போனேன். இந்த கடைக்காக நான் 10 ரூபா எடுத்ததில்லை, அந்த கடை வேறு இந்த கடை வேறங்கிறது நான் என்றைக்குமே தெளிவாக தான் இருந்திருக்கேன். அதுவும் இப்போ வந்து புது விஷயம், இப்போ கூட எனக்கு அதை பண்ணணுமாங்கிற எண்ணத்தில் தான் இருக்குது. ஆனால் நம்ம கடை காசு இருக்குல்ல, அதை எடுத்தது யார் தெரியுமா, அது நான் கிடையாது.
அதை யார் எடுத்தாலும் எனக்கு தெரியும். ஆனால் நான் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம், இங்கே மற்றவங்களோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கக்கூடாது, மற்றவங்க அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. சரி ஏதோ 1-2 தடவை தப்பாக எடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் சரியாயிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது தங்கமயில் திருன்னு முழிக்கிறாங்க. யாரா எடுத்தா, யார் எடுத்தா, நீ எடுக்கிறத எடுத்துட்டு மற்றவங்க மேலே பழி போட பார்க்குறியா, என்ன சரவணா மேலே பழி போடுறியா, ஏன்டா வேற என்ன வானத்துலேருந்து வந்து திடீர்னு வந்து ஏதாச்சும் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா, வெள்ளை கலர் காக்கா அப்படின்னு கேட்கும் பொழுதே வந்து ஐயோ காக்காலாம் வரல, உங்கள் மாமனார் உங்கள் சம்மந்தி அவர் தான் வந்தார் அப்படின்னா. சம்மந்தியா, ஏய் இவ்வளோ கொழுப்பு இருக்கு உனக்கு, சம்மந்தி மேலே பழி போடுறியா அப்படின்னு இந்த பக்கம் கோமதியும் பேச ஆரம்பிக்க. இதில் என்ன பொய் சொல்கிறதுக்கு இருக்குது, ஏன் அது சரவணன் கூட கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கடையில் இருக்கிறதே 4 பேர் தான் உங்களை தவிர. நீங்கள் இல்லாத பொழுது பணம் திருட்டு போயிடுச்சு, பணத்தை இப்போ காணும், 2-3 தடவை பணத்தை காணும். நான் எடுக்கலன்னு எனக்கு தெரியும், சரவணன் எடுக்கலன்னு எனக்கு தெரியும், மிச்சம் இருக்க 2 பேர் தான் எடுத்திருக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நாள் அவர் வேணும்னே கல்லாலேயே உட்காந்துருந்தாரு, அவர் உட்காந்துருக்கும் பொழுது தான் பணம் காணாமல் வச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் இதை பற்றி எதுவுமே பேசலை. சரவணனுக்கு இது தோணியிருக்கும். ஆனால் தான் மாமனாரை காப்பாற்றுறதுக்காக என்னை போட்டு நீங்கள் வந்து திருப்பி திட்டி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, நீ தாண்டா திருடி இருப்பேன்னு சொல்லும் போது அமைதியாக இருந்தான். சரி பரவாயில்ல, அவன் குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான், அதனால வந்து அவன் நல்லா இருந்தால் சரி, நானும் தாய் மாமானா நான் தூக்கி வளர்த்த பிள்ளைங்க தானே அப்படின்னு நானும் நினச்சி பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் இப்போ நடந்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, அந்த பழியும் தூக்கி என் மேலே போடுறீங்க. சரி ஓகே, இத்தனை நாள் வேலை பார்த்ததுக்கு எனக்கு வந்து உரிய மரியாதையும் கொடுக்கல, சரி பணம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்டேன் எல்லாத்தையும் கழிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுட்டா கூட நான் செஞ்ச வேலைக்கு அது கழிஞ்சிருச்சா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு வந்து எனக்கு 5000 ரூபா எனக்கு வந்து சீர் வைக்கிறாங்க என் பொண்டாட்டி வீட்டில் இருந்து. அந்த காசை கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன், என் அக்காவுக்கு நான் சேலை வாங்கி தரேன். உடனே இப்போ கதிர் கேட்குறாங்க என்னன்னா வந்து, சரி மாமா வந்து அவர் கையில் காசே கிடையாதுங்கிறனால தான் இந்த காசில் பண்ணார், அந்த காசை அவர் கொடுத்துடலாம்ல அப்படின்னா, அது கொடுத்தா கரெக்டாக வராதுங்கிறீங்க. எனக்கு இருக்கிற மொத்த வருஷத்துலேயே வந்து இது வரைக்கும் வந்த பெரிய அமௌண்ட் நான் வந்து ரொம்பலேருந்து பார்த்தது இந்த 5000 ரூபா தான். அது வரைக்கும் நான் பணமே பார்த்ததில்லை. ஏன்னா நீங்கள் பணத்தை என் கண்ணிலே காட்ட மாட்டீங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பேர் தான் அடிமத்தனம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் கிளம்பி போகிறேன். ஆனால் திருடினது யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, பணம் திருடினது, அந்த பழியோடு நான் போக மாட்டேன். அதை திருடினது இதோ இங்கே நிற்கிறாளே தங்கமயிலோட அப்பாவோ தான். ஒருத்தங்க தெரிஞ்சு திருநாங்களா இல்லை தெரியாமல் திருநாங்களாங்கிறத நீங்களே கேட்டுக்கோங்க. இது உண்மையா இல்லையாங்கிறத மனசாட்சி உள்ள எல்லாத்துக்கும் தெரியும். சரவணா உனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது சரவணன் தலை குனிஞ்சு நிற்கிறார். நிற்கும் பொழுதே வந்து இப்போ தங்கமயிலுடைய அப்பா தான் எடுத்துகிட்டு போகிறோன்னு ஒரு பக்கம் பாண்டியன் ஷாக் ஆகிட்டு இருக்க. இதுக்கு மேலே அவமானப்பட்டு என்ன பாசம் இருந்தாலும் சுயமரியாதை இல்லாத இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை மச்சான். நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன், திருப்பி இங்கே வரமாட்டேன். இந்த கடையை அங்கே ஆரம்பிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு போட்டியாக எதையும் பண்ணணும்னு நினச்சி பண்ணல. என்ன இருந்தாலும் எங்கள் அக்கா கடை நம்ம கடை அப்படிங்கிற உரிமை எனக்கு ஒரு எண்ணம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இப்போ கடையை அங்கே ஆரம்பித்ததுனால நான் அந்த வேலையை போய் பார்க்குறேன். ஆனால் இங்கே திருட்டுத்தனத்துக்கான கேஸை நீங்கள் எப்படி நடத்துறீங்க, ஊரா விட்டு பிள்ளைய துரோகி நீங்களே, இந்த உங்கள் வீட்டு பிள்ளையோட மருமக தான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன செய்ய போகிறீங்கிறத பார்ப்போம் அப்படின்னு ஒரு கோபமாக கிளம்பி போனார். பழனிவேல் இந்த அளவுக்கு எல்லா வார்த்தையும் மனசுல இருந்து அப்படியே அள்ளி தெளிச்சு கோவமாக கிளம்பி போனார்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அள்ளி தெளிச்சுட்டு போவாரா, கோவப்படுவாரா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தங்கமயில் பற்றி மற்ற ரகசியங்களை இப்போவாச்சும் சரவணா சொல்லுவாரா, எல்லாத்தையும் வந்து வாயில் கொழுக்கட்டை வச்சிருக்க மாதிரி இருக்காருன்னு பல தடவை சொல்லிட்டோம்ல, அதை மாறும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பற்றி கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.